ஹலோ குட்டீஸ் அண்ட் சுட்டீஸ், சிறுகதை சோலை இந்த சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் சுபா. இன்னையோட கதை என்னன்னு பார்ப்போமா? ஒரு அடர்த்தியான காடு. அந்த காட்டுக்குள்ள பசியோடு இருக்கிற ஒரு சிங்கம் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தது. அதோட பசிக்கு ஏதான ஒரு மிருகம் கிடைக்குமா அப்படின்னு அது தேடிக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த காட்டில் இருக்க ஒவ்வொரு மிருகத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து எப்படி தன்னை பாதுகாத்துக்கிறதுன்னு. அதனால் ஒரு மிருகம் கூட அந்த சிங்கத்து கண்ணில் படவே இல்லை. இப்படி இருக்கும்போது அந்த சிங்கம் ஒன்று யோசிச்சுது, நாம் இப்படி வெளிப்படையாக தேடணும் அப்படின்னா ஒரு மிருகம் கூட நமக்கு மாட்டாது, கடைசி வரைக்கும் நம்ம பசியோடவே இருக்க வேண்டியதான் அப்படின்னு நினச்சி அது பதுங்கி இருக்கணும்னு முடிவு எடுத்துருச்சு. அப்படி அது யோசித்த போது அது கண்ணில் பட்ட இடம் ஒரு நரியோடைய குகை. அந்த நரி வர வரைக்கும் அந்த குகைக்குள்ளேயே பத்திரமா சத்தம் இல்லாமல் ஒளிஞ்சிருக்கலாம். நரி வந்த உடனே அதை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தந்திரமாக யோசிச்சுது. எவ்வளவு நேரமாக காத்தாலேருந்து ரொம்ப பசியோட ரொம்ப பொறுமையோட இந்த நரியோட குகைக்குள்ள அமைதியாக இந்த சிங்கம் காத்துட்டு இருந்துச்சா. இந்த சூழ்நிலையில் காலையில் உணவு தேடி போன நரி திரும்பவும் அதோட குகைக்கு சாயங்காலம் வருது. ஆனால் எப்பவும் போல இல்லாமல் அந்த குகை வாசலில் ரொம்ப மாற்றங்கள் தெரியுது. அதுக்கு அந்த சுற்றி இருந்த எந்த சத்தத்தையும் காணும். பறவைகள் ஓசை இல்லை, சின்ன சின்ன வண்டுகளுடைய ஓசை இல்லை. குகையை சுற்றி அவ்வளோ ஒரு நிசப்தம். என்னடா இது, சம்பந்தமே இல்லாமல் நம்மளோட குகை இவ்வளவு நிசப்தமாக இருக்கே, இல்லையே இப்படி இருக்காதே, அப்போ ஏதோ தப்பு நடக்குது அப்படிங்கிறத அந்த நரி என்ன பண்ணிடுச்சு, சென்ஸ் பண்ணிடுச்சு இல்லையா. நரி எந்த அளவு தந்திரமானது, இப்போ அதனுடைய மூளையை யூஸ் பண்ணுது. அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஓஹோ, நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து காத்திருக்கு போல இருக்கு, அந்த எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிச்ச அந்த நரி ஒரு பிளான் பண்ணிச்சான். நேராக அந்த குகை வாசலுக்கு போயிட்டு, ஏ குகையே, என்னாச்சு உனக்கு? காத்தால இருந்து நான் இப்போதான் உள்ள வரேன், நீ எப்பவும் போல என்னை வரவேற்காம இவ்வளோ அமைதியாக இருக்கியே, நமக்குள்ள என்ன ஒப்பந்தம் நீ மறந்துட்டியா? நான் எப்போ உள்ள வந்தாலும் நீ வான்னு கூப்பிட்டாதான் நான் வருவேன். நமக்குள்ளே இருக்க டீலிங் உனக்கு தெரியும்ல, அப்புறம் நீ வாயை மூடிட்டு அமைதியாக இருக்க. நீ இப்போ வான்னு சொல்லலைன்னா நான் உள்ளேயே வரமாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு இந்த நரி வாசல்ல இருந்து சொல்லிச்சான். இதை கேட்ட சிங்கம், அடடா இது என்னடா வம்பா போச்சு, நாம பாட்டி சத்தம் இல்லாமல் ஒளிஞ்சிருக்கணும்னு பார்த்தா இந்த நரி இந்த குகை சத்தம் கொடுத்தாதான் வருங்குதே. ஒருவேளை நாம் உள்ளே இருக்கிறத தெரிஞ்சு இந்த குகை பேச மாட்டேங்குது போல இருக்கு, பேசாமல் நாமளே அந்த நரிக்கு பதில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணிச்சான், ஏ நரியே உள்ளவா அப்படின்னு சொல்லி சிங்கம் பதில் சொல்லிடுச்சு. இந்த சிங்கத்தோட சத்தத்தை கேட்ட உடனே வாசல்ல இருந்த பறவைகள் எல்லாம் அப்படியே படப்பட படப்படன்னு அடிச்சுக்கிட்டு பறந்தே போயிடுச்சான். சுற்றி ஒரு மிருகம் கூட இல்லை. உள்ள அந்த நரிக்கு அப்படி நடுநடுங்கி போச்சு. இருந்தாலும் ஆஹா நல்ல வேலை, நாம் மாட்டியிருப்போம் இத்தனை நேரம், நல்ல காலம், இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது, இருந்தோன்னா சிங்கத்துக்கிட்ட நம்ம மாட்டிப்போன்னு சொல்லி என்ன பண்ணிடுச்சு, துண்டை காணு துணியை காணுன்னு ஓடியே போயிடுச்சான். அந்த நரி வரும்னு சிங்கமும் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்துச்சான். ஆனால் அந்த நரி உள்ள வருமா? வராதில்ல. வெளியே வந்து மெதுவாக அந்த சிங்கம் எட்டி பார்த்தா அதுக்கு பெரிய ஏமாற்றம்தான். நரி மட்டுமா அங்கே இல்லை, சுற்றி இருந்த ஈ காக்கா கூட இப்போ இல்லை. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த சிங்கம் தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிச்சு, திட்டிக்கிச்சான்.
இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன? நம்ம எந்த ஒரு நோக்கத்துக்காக ஒரு செயலை செய்யணும்னு ஆரம்பிக்கிறோமோ அந்த நோக்கம் முடிகிற வரைக்கும் நமக்கு பொறுமை ரொம்பவே முக்கியம். அந்த பொறுமை இல்லாமல் போயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? இந்த சிங்கத்தோட நிலைமை தான். நாம் என்ன நினச்சோமோ அது நடக்காது. அதனால இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையோட நம்மளோட ஒவ்வொரு செயல்லையும் சிறப்பாக செஞ்சோன்னா நம்ம எல்லா செயல்களும் நல்லபடியாக நமக்கு வெற்றியை தான் தரும். வேறொரு நல்ல கதையோட திரும்பவும் சந்திக்கலாம். பாய் குட்டீஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகள் கேட்கணுமா? அப்போ மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.